வணக்கம். தமிழில் Node.js கற்கலாம் பகுதி 3. இந்த பகுதியில் நம்ம ஒரு NPM டிபெண்டன்சியை எப்படி இன்ஸ்டால் பண்ணி நம்ம ப்ராஜெக்டில் பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றியும், packagelog.json அந்த ஃபைல் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் தான் பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் NPM init பயன்படுத்தி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணோம், நோட் ப்ராஜெக்ட். அதே ப்ராஜெக்டை தான் நான் எடுத்திருக்கேன். அதில் இப்போ 2 அரேவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம், அரே 1 அரே 2. இந்த 2 அரேயில் இருந்தும் காமனான எலிமெண்ட்ஸ் எது அப்படிங்கிறத நம்ம எடுக்கணும். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2, 3ன்னு வரணும். அதுதான் இந்த 2 அரேலையுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ். பொதுவாக இந்த மாதிரி 2 அரேவை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம லூப் பயன்படுத்துவோம் இல்லைங்களா, ஃபார் ஈச் பயன்படுத்துவோம். அரே 1 ஃபார் ஈச் லூப் பயன்படுத்தி அதிலிருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டையும் அரே 2ல் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி அரே யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆல்ரெடி லோடாஷ் அப்படிங்கிற லைப்ரரியில் ஏற்கனவே பண்ணியிருப்பாங்க. நம்ம அதவே ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த லோடாஷ் லைப்ரரியை நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வர போகிறோம். இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னா npm install lodash அப்படின்னு கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம npm install lodash அப்படின்னு கொடுக்குறப்ப ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா, நோட் மாடியூல்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே இல்லை அப்படின்னா க்ரியேட் ஆகும். ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இந்த பேக்கேஜ் டவுன்லோட் ஆயிரும். இந்த ஃபைல்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா npmjs.com அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து இந்த ஃபைல்லாம் டவுன்லோட் ஆகி நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு வந்துடும். 1. ரெண்டாவதாக package-log.json அப்படிங்கிற ஒரு ஃபைலும் க்ரியேட் ஆகிரும். இந்த ஃபைல் எதுக்கு அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்க்கலாம். 3வதாக நம்மளோட package.json அப்படின்னு ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஃபைலில் டிபெண்டன்சிஸ் அப்படின்னு ஒரு புது ஆட்ரிபியூட் ஆட் ஆகி அதில் நம்ம எந்த லைப்ரரி ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்கான ஒரு என்ட்ரியும் விழுந்துடும். இப்போ இந்த 3 சேஞ்சஸ் நடக்கும். 1, நோட் மாடியூல்ஸில் அந்த ஃபைல்ஸ் டவுன்லோட் ஆகும். 2வது பேக்கேஜ் லாக் அப்டேட் ஆகும். 3வது package.jsonல புதுசாக ஒரு என்ட்ரி அந்த பர்டிகுலர் டிபெண்டன்சிக்காக க்ரியேட் ஆகும். இந்த 3 விஷயம் நடக்கும். ஸோ இப்போ இந்த பேக்கேஜ் நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, பொதுவாக லோடாஷை _ அப்படிங்கிற வேரியபிளில் தான் அசைன் பண்ணுவாங்க. நானும் அதே பயன்படுத்துகிறேன். const _require lodash. ஒரு லைப்ரரியை நம்ம ப்ராஜெக்டுக்குள்ளே பயன்படுத்தணும் அப்படின்னா அதை முதல்ல ரெக்வயர் பண்ணி அதை ஒரு வேரியபிள் அசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும். இப்போ _.intersection அப்படின்னு நான் கொடுக்குறேன். இதுக்கு ஆட்ரிபியூட்டாக நிறைய அரேஸ் பாஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நான் 2 அரே பாஸ் பண்ணுறேன். இதோட அவுட்புட்டை நான் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 2, 3 அப்படிங்கிறது நமக்கு ஆன்சராக வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டிபெண்டன்சி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு டிபெண்டன்சி இன்ஸ்டால் பண்ணுறப்ப என்னென்ன மாற்றங்கள் நடக்குது ப்ராஜெக்டில் அப்படிங்கிறத பற்றியும், அதை நம்ம எப்படி நம்மளோட சோர்ஸ் கோடில் பயன்படுத்துறது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இல்லையா. இப்போ package-log.json இந்த ஃபைல் எதுக்குன்னு பார்த்துடலாம். நம்மளோட ப்ராஜெக்டில் இந்த மாதிரி நிறையா டிபெண்டன்சிஸ் ஆட் பண்ணுவோம் இல்லையா. ஒவ்வொரு டிபெண்டன்சிஸ்க்கும் அதுக்கு ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சி இருக்கும். நம்ம இதை போன வீடியோலேயே பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டிபெண்டன்சிக்கும் ஒரு பர்டிகுலர் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த குறிப்பிட்ட வெர்ஷனை பயன்படுத்தி தான் நம்ம லோக்கலில் ரன் பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ இந்த கோடை நம்ம கிட்டப்பில் புஷ் பண்ணி இன்னொரு டெவலப்பர்ஸ் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இதே வெர்ஷன் ஆஃப் டிபெண்டன்சி இருந்தால் தான் நம்ம சிஸ்டமில் ஒர்க் ஆன மாதிரி அவங்களுக்கும் ஒர்க் ஆகும். ஒருவேளை அவங்க 4.17 பதில் 4.15 அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை அப்படின்னா இந்த டிபெண்டன்சியோட ட்ரான்சிட்டிவ் டிபெண்டன்சிக்கு ஏதாவது வெர்ஷன் சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னாலோ அவங்க சிஸ்டத்தில் சில நேரம் எரர் வர வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கரண்ட்டாக ஒரு சிஸ்டத்தில் ரன் ஆகிறப்ப எந்தெந்த வெர்ஷன்லாம் டிபெண்டன்சிஸ் இருக்கோ அதை எடுத்து ஒரு ஃபைலாக க்ரியேட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம கிட்டப்பில் புஷ் பண்ணுறப்ப இந்த லாக் ஃபைலையும் சேர்த்து புஷ் பண்ணணும். அப்போ நம்ம package-log.jsonனை கிட்டப்பில் கமிட் பண்ணியிருக்கிறனால அவங்க இம்போர்ட் பண்ணி பார்க்குறப்ப இந்த நோட் மாடியூல்ஸ் ஃபோல்டர் அவங்கள்ட்ட இருக்கும், இல்லை இல்லாமல் கூட இருக்கும். அவங்க என்ன பண்ணணும், npm install அப்படின்னு அவங்க கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா package.log.jsonனை பார்த்துக்கும். அப்புறம் package.json இதில் லாக்கில் இப்போ இந்த லாக்கில் எந்தெந்த டிபெண்டன்சி இருக்கோ அதை கரெக்டாக அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கும். ஸோ நம்ம எந்தெந்த பேக்கேஜை பயன்படுத்துகிறோன்னு சொன்னால் மட்டும் போதும். ஒவ்வொரு டெவலப்பர்ஸும் அவங்கவுங்க சிஸ்டத்தில் npm இன்ஸ்டால் போட்டு இந்த நோட் மாடியூல்ஸை பயன்படுத்திக்கணும். இப்போ இந்த வீடியோவில் பார்த்ததை நீங்களும் உங்கள் சிஸ்டமில் செஞ்சு பாருங்கள். நான் இந்த ப்ராஜெக்டை கிட்டப்பில் புஷ் பண்ணி அந்த லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள் லோக்கலில் அதை க்ளோன் பண்ணி npm இன்ஸ்டால் கொடுத்து பாருங்கள். எப்படி package-log.jsonலாம் எப்படி ஒர்க் ஆகுது, எந்தெந்த வெர்ஷன் ஆஃப் லைப்ரரிஸ்லாம் டவுன்லோட் ஆகுது அப்படிங்கிறத நீங்களும் செக் பண்ணி பாருங்கள்.
இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நன்றி.